வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல். நான் பேச ஆரம்பிச்சாலே போதும் இந்த நாய் இங்கே சத்தம் போட ஆரம்பிச்சிடும். என்னப்பா இவ்வளோ நேரம் அமைதிதானே இருந்துச்சு, இப்போ உடனே சவுண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு vlog. ஆனால் என்ன vlog என்ன கண்டென்ட் அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, எப்பயுமே வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்க்கவே மாட்டேன். இப்போல்லாம் வந்து ரொம்பவும் வந்துட்டு வர 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 ரொம்ப ஒஸ்ட்டாக போடுறீங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்துருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இது வந்து அந்த ஒரு சொசைட்டி அப்படி இருக்குது இப்போது. எங்கே பார்த்தாலும் குழந்தைங்களா அது இதுன்னு பண்ணுறதுனால நமக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாலும் பார்த்து சேஃபாக இருங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து நம்ம மேலே உள்ள ஒரு அக்கறையில் சொல்கிறது. ஃபஸ்ட்டு லைஃப் தான் உங்களுக்கு அப்படிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த இந்த ஒரு லைஃப்பை நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் சேஃபாக கொண்டு போக முடியுமோ நீங்கள் சேஃபாக கொண்டு போங்க. இதெல்லாம் வந்து ஒரு அக்கறையில் இந்த சொசைட்டியில் நடக்கிறத பார்த்து 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 எல்லார் மேலேயுமே இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் மட்டும்தான் நமக்குள்ளே இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் எனக்கும் சொல்கிறீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு சில பேர் போடுவாங்க தெரியுங்களா, நீ கண்டிப்பாக நீ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அழுதுட்டு இருந்து நிற்ப, அழுதுட்டு நீ வீடியோ போடுவ, கண்டிப்பாக வந்து இவ போய் வந்து சொல்வதெல்லாம் உண்மையில் உட்காருவா, இன்டர்வியூ கொடுப்பா, இன்னும் பாருங்க கொஞ்ச நாளில் பாருங்கள் இவன் விட்டுட்டு போயிடுவான். எவ்வளோ நெகட்டிவாக போடுறாங்க தெரியுங்களா. அப்போ அவங்களெல்லாம் எப்படி தெரியுங்களா, எவ்வளோ வன்மத்தை வந்து கக்குறாங்க அப்படின்றதான் அது வந்து. இதில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் நான் தானேங்க பார்த்துக்க போகிறேன். இதில் என்ன நடந்தாலும் அதை நான் தானே ஃபேஸ் பண்ண போகிறேன். அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து நெகட்டிவாக போடுறதுனால வந்து ஜெகா வந்து அப்படியே வந்து நெகட்டிவாக பேசிட்டோம் அப்படின்னா அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. உங்களுடைய நல்ல நல்ல மனசு, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை, அதாவது நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் அப்பா உங்ககிட்ட இப்படி தான் தப்பாக நடந்துக்கிறாரா, அதனால் மற்றவங்க எல்லா அப்பாவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஊரில் எவனவனோ பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கிட்டு எனக்கு நீங்கள் வந்து புத்திமதி கொடுக்குறீங்க இல்லையா, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதையும் எவ்வளோ கேவலமாக போடுறீங்க தெரியுங்களா, எவ்வளோ கேவலமாக தெரியுமா போடுறீங்க. அந்த சின்ன பொண்ணை வந்து அவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. உங்கள் வீட்டிலலாம் வந்து பிள்ளைங்க இருக்காங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி நிலமை இருந்தால் நீங்கள் இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கு இந்த மாதிரி நிலமை இருந்து இப்படி தான் பேசுவீங்களா? ஜெகா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அழுது வீடியோ போட்டிருக்கும்போது நல்லா இருந்துச்சா, ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்தீங்கல்ல. சிஸ்டர் நீங்கள் சிங்கப்பெண், நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, எதுக்கும் போல்டாக இருங்க, ஃபேஸ் பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படிலாம் சொன்னேன். இன்னைக்கு இந்த வாய் ஏன் சிஸ்டர், இன்னைக்கு நான் ஒரு லைஃப் எடுக்கும்போது ஏன் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல? அப்போ நான் தனியாக இருந்து கஷ்டப்பட்டப்போ இங்கே யார் சிஸ்டர் வந்தீங்க? எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி தாண்டி தான் வந்திருக்கேன். யாருமே நிற்க கிடையாது, யாருமே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுலேயுமே லாஸ் பண்ணேன், அதுலேயுமே ஏமாற்றோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பினேன், அதுலேயும் ஏமாற்றோம். ஒரு பொண்ணாக இருந்து தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி வர்றதுலாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா. அதுலேயும் எனக்கு வந்து என்னுடைய நகை ஏமாத்துனாங்க, என்னுடைய காசை ஏமாத்துனாங்க, லைஃபை ஏமாத்துனாங்க. ஒரு பொண்ணை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எவனே தெரியாமல் வந்து வீட்டு வாசலில் வந்து உட்காந்துட்டு இருந்தான். அதுக்கு நான் போய் அவ்வளோ நான் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் ஃபேஸ் பண்ணி, ஜெகாவை பற்றி மற்றவங்க எல்லாரும் பேசி வந்தாங்களா, ஜெகாவை பற்றி உட்காந்து பேசினாலா, அதுதான் எங்கள் விஷயம். நான் கேட்க வரேன். எனக்கு நடந்த விஷயத்தை நான் ஓப்பனாக பேசிட்டேன். இங்கே எத்தனையோ பேர் வந்து எதுவுமே சொல்லாமல் வீடியோ போட்டுட்ருக்காங்களே, அவங்கள பார்த்துட்டு நல்லவங்களை உங்களுக்கு வந்து நல்லவங்கள தெரியுது. நான் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுனதுனால ஜெகா வந்து தப்பானவளை தெரியுறாங்க இல்லை. இந்த மாதிரி வெளிப்படையாக எல்லாமே பேசிட்டா கூட அவங்கள நம்பிடலாம். எதுவுமே சொல்லாமல் நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. இதில் வேற நான் வந்து இன்னொருத்தவங்கள பார்த்து நான் வந்து காப்பி அடித்து நான் வந்து வாழ்க்கை நடத்திட்டேன்ட்டு, அதாவது வாழ்க்கை நடத்துகிறோம், வீடியோ போடுறோம், காப்பியாக இருக்குது, அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்க. யாரெல்லாம் அவங்க? உங்களோட பொண்ணுக்கு நீங்கள் ஊட்டி வர்றதை கூட வந்து எங்களோட பொண்ணுக்கு நாங்கள் எது பண்ணாலும் அவங்கள பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்க, இவங்களை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க. உங்களுக்குள்ளே ஏங்க இவ்வளோ ஒரு வன்மை? இன்னொருத்தரோட ஏன் கம்பேர் பண்ணிக்கிறீங்க? எங்களுக்கு இதெல்லாம் ஒரு எல்லாருக்கும் எப்படி இவங்க ஒரு அன்பு பாசம் அப்படின்னா அது வந்து நடிக்க தெரியாதுங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து கிடைக்காத ஒரு விஷயத்த நாங்கள் வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம், சரிங்களா. உங்களுக்கு அதெல்லாம் நான் புரிய வைக்க முடியல. இதை வந்து புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அப்போ ஜெகான்றவளுக்கு ஜெகா வந்து தனியாகவே இருக்கணும், தனியாக கஷ்டப்படணும். இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கை தோணும், அந்த பிள்ளைக்கு ஏதோ கிடைச்சிருக்கு, லைஃப்பில் ஏதோ நல்லபடியாக கொண்டு போட்டோம், நல்லதோ கெட்டதோ அவள் பார்த்துப்பான், அவள் லைஃப் அது, அதில் வந்து என்ன நடந்தாலும் அவள் வந்து ஃபேஸ் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி ஏன் உங்களால் பொண்ணுங்களால ஏன் அதை கடந்து போக முடியல? இந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறா. இத்தனை வருஷமாக தனியாக வச்சுட்டு இருந்தவளுக்கு ஒருத்தவங்களை வந்து எனக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்குது, அதை யோசிச்சுக்கோங்க. அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்டே இருக்கலாம், உங்ககிட்ட வந்துட்டாங்க. நீங்கள் என்ன வந்து பார்க்க போகிறீங்களா? உங்களுக்கு என்னங்க இப்படிலாம் ஒரு வார்த்தை? உங்களுக்கு என்னங்க தெரியும் எங்களை பற்றி? உங்களுக்கு என்னங்க தெரியும்?
நாங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை கடந்து வந்துட்டு இருக்கோம்னு உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து எதெல்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கேக்கு வெட்டிட்டு வயசுக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்க வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஏன் இவ்வளோ என்னோட பொண்ணை வந்து நீங்கள் அவ்வளோ பேசுறீங்க இல்லையா? என்ன தானே பேசணும். அந்த குழந்தை உங்களுக்கு என்னங்க பண்ணுச்சு? ஏங்க அவள் வந்துட்டு அந்த பொண்ணு முடி எடுத்து முன்னாடி இப்போ நான் இது போட்டேன், அது தெரியாமல் விழுந்துட்டு நான் இப்படி எடுத்து போட்டேன், உடனே வந்துட்டு அதுக்கு ஒரு கமெண்ட் ஏதாவது ஒன்று பேசணும் இல்லை? அந்த பிள்ளைய அவ்வளோ பேசுறீங்க. அது வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அது படிச்சதுன்னா அதுக்கு எவ்வளோ வலிக்கும். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களாம் இருக்கும்ல, உங்கள் வீட்டு குழந்தைங்களா கரெக்டாக இருக்காங்களா? அதான் அவங்கள போய் பாருங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஜகா வந்து ஒரு நார்மலாக கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. யாருமே வந்துட்டு தனியாக இருக்கும்போது நான் வந்து எப்படி சொல்லலாம், தனியாக இருக்கும்போது கஷ்டப்பட்டோம், ஏதோ லைஃப்பில் கொண்டு வந்தோம், ஏமாற்றம் அடைஞ்சோம், எல்லாத்தையுமே ஜகான்றவ தான் சொன்னான். என்னைய பற்றி நான் தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நான் சொல்லாமல் நான் பாட்டுக்கு எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு நான் வந்து வீடியோவில் இருந்தேன்னா நான் நல்லவளாக இருந்திருப்பேன்ல. எல்லாமே ஓப்பனாக பேசி போட்டதுனால ஜகா வந்து தப்பானவளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க இல்லை? இந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்லாமல் அவங்கவுங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. கண்டென்ட்லாம் ரொம்ப சூப்பராக போடுவாங்க. அவங்களாம் பார்த்தா அப்படியே இந்த கோயில் 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 சுற்றிட்டு இருப்பாங்க. கோயில் கோயில் கோயில். ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே அயோக்கியத்தனம் தான் பண்ணிட்டு இருப்பான். ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி நல்லவனே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் போடுவான். ஆனால் அவனை மாதிரி பொறுக்கின்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது இந்த நாய் எவ்வளோ பெரிய ஒரு பொறுக்கின்னு சொல்லிட்டு தெரியும். ஸ்டேட்டஸ் போடுறவன் எவனும் வந்துட்டு சாமி 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 சுற்றிட்டு இருக்கிறவன் எவனும் வந்து இங்கே நல்லவனும் இல்லை. சரிங்களா? எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டு இன்னைக்கு நான் கெட்ட பேரை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது நான். என்னை பற்றி மற்றவங்க யாரும் பேச கிடையாது. ஜகான்றவ ஜகாவை பற்றி தான் பேசியிருக்கா. சரிங்களா? நான் வந்து பொய் பேசி தான் இங்கே வந்து நான் வாழணும் அவசியமே கிடையாது. எனக்கு நடந்த விஷயத்த வந்து நான் ஓப்பனாக பேசியிருக்கேன், அவ்வளோதான். எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும். யாரும் இங்கே வெளிப்படையாக சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் தைரியம் இல்லை. தைரியம் இல்லாதவங்களாம் எங்கிட்ட டேரெக்டாக வந்து எங்கிட்ட பேசியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் பேசினா ரொம்ப திமிரா பேசுகிறான்னு சொல்லுவீங்க. திமிரு, ஆமாம் திமிரு தான் இருந்துட்டு போகிறேனே. நான் வந்து கஷ்டப்படும் போது உங்ககிட்ட வந்து எதுவும் சோத்துக்கு சாத்துக்கு தான் நின்றுட்டு இருந்தேன். நான் கிடையாது. ஜகாவா தானே கஷ்டப்பட்டா, ஜகாவா தானே எல்லாமே எல்லா பிரச்சனையும் ஜகாவா தான் ஃபேஸ் பண்ணான். இப்போ இந்த லைஃப்பில் வந்து அது நல்லதோ கெட்டதோ நாங்கள் எடுத்துட்டோம். சரிங்களா? முடிஞ்சால் வாழ்த்துங்க, நல்லா இருங்கன்னு சொல்லுங்கள். 2 குழந்தைங்க இருக்குது, நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லுங்கள். அவங்கள பற்றி வந்துட்டு இவங்கள பற்றி இந்த குழந்தைங்கள பற்றி ஏன் இவ்வளோ வன்மத்தையும் காக்குறீங்க? ஏன் ஒரு குடும்பமாக நம்ம ஒரு ஃபேமிலியாக கொண்டு போகிறோம், ஏன் அது யாருக்குமே பிடிக்கல? சரி ஓகே, நம்ம இன்னும் மேரேஜ் பண்ணலை, அதனால் எல்லாரோட கண்ணோட்டத்துக்கும் தப்பானவளாக தெரியுற அந்த ஜகா. இதுக்கு என்னோட வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? என்னோட வீடியோஸில் ஏதாவது ஒரு ஜென்ஸோட இந்த மாதிரிலாம் நான் க்ளோஸ் ஏதாவது வீடியோ போட்டிருப்பேன், நான் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கள். ஏதாவது நான் ட்ரெஸ்ஸிங் எதுவும் தப்பாக போட்டிருக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது இவங்க தான் அப்படின்னு சொல்லி முடிவானதுக்கு அப்புறம் தானே நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக கொண்டு போயிட்டுருப்போம். அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்காங்க, எனக்கும் ஃபேமிலி இருக்காங்க. எங்கள் வீட்லேயும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க வீட்லேயும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் மீறி நாங்கள் ஒரு ஃபேமிலி, அதுவும் குழந்தைங்களோட நாங்கள் இருக்கோம். யோசிக்கவே மாட்டிங்களா? இப்படியே எங்கள் லைஃப் போயிடுமா? மேரேஜ் பண்ணாமல் இப்படியே கொண்டு போயிடுவோமா? எங்களுக்குன்னு ஒரு சில நேரம் காலம் எல்லாமே இருக்குங்க. இப்போ நான் அப்போ ஏன் நீ இப்போ சேர்ந்துருக்க? இப்போ எதுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் வந்து எதுக்கு ஒரே வீட்டில் இருக்கீங்க? ஒரே வீட்டில் தனியாக இருந்தப்போ எனக்கு என்ன எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் லாஸ்ட் டைம் ஒரு வீட்டில் இருந்தோம். சாரீ பிஸ்னஸ்லாம் அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி தான் ஒருத்தி உள்ளார வந்துட்டு நம்மக்கிட்ட சாரீ வாங்குற மாதிரி சாரீ வாங்கி ஜுவல்ல ஏமாந்தேன். அதுக்கப்புறம் எவனே தெரியல வீட்டு வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டான். பாதுகாப்பே கிடையாது. நகைக்காக வந்து 2-3 மாசமா வந்துட்டு வக்கீலை வச்சுக்கிட்டு ஸ்டேஷனுக்கும் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிக்கிட்டு, அதுக்கடையில் வந்து வாழ்க்கைக்காக அலைஞ்சிக்கிட்டு, ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு எங்கே போய் சொல்கிறதுனே தெரியாமல் உங்ககிட்ட உட்காந்து புலம்புனேன். எல்லாத்தையும் புலம்பிகிட்டு இருக்கும்போது நமக்குன்னு ஒரு கடவுள் வந்து அனுப்பி வைப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. லைஃப் வந்துட்டு அது நார்மலாக போயிட்டு இருந்தப்போ அவங்கள பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்மளை பற்றி இப்போ வந்து எங்கள் குழந்தை உட்காந்து கேட்டுட்ருக்கான். ஹர்ஷித் உட்காந்துருக்கான். இங்கே வா. ஹர்ஷித் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? அவன் பேர் வந்து ஹர்ஷித். சரிங்களா? யாரோ முடியை கட் பண்ணி விட்டுருக்காங்க, யாருன்னு தெரியல. இவன் சொல்ல மாட்டான். இங்கே பார்த்துக்கோங்க. சரி பாருங்க. முடி வெட்டு கேட்டால் இல்லைங்கிறான். இப்போ தான் நடந்திருக்கு இந்த விஷயம். இதை எனக்கு சொல்லி அவன் வீட்டில் கேமரா இருக்குது, கண்டுபிடிச்சிட்டுனா அவ்வளோதான். நீயா சொல்லிட்டா நல்லது. அக்கா வெட்டி விட்டாளா? நீயா வெட்டினியா? யாரும் வெட்டல. இப்போ இது எப்படி பா? அந்த கேமரா ஆன் பண்ணி வச்சு பாருப்பா. போ அங்கே போய் உட்காந்துக்கோ. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அப்படி வந்து குழந்தைங்கள்லாம் வந்து
ஒரு வீட்டில் இருக்கோம் அப்படின்னா எனக்கு நிறையா வந்து எனக்கு பிரச்சனைங்க. அந்த சமயத்தில் வந்து இவரும் வந்து எனக்கு ட்ராவலுக்காக வந்தவங்க தான். உண்மையாகவே சொல்ல போனால் ட்ராவலுக்காக வந்தவங்க. ம் என் லைஃப்பில் இவ்வளோ நடந்ததையும் பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டு யோசிச்சிருக்க மாட்டாங்களா? என்னை பற்றி எல்லா விஷயமே வந்து நான் அவங்கக்கிட்ட இன்ன வரைக்கும் என்கிட்ட உனக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்கிட்ட இன்னும் ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்லை. நான் இன்னுமே சொல்லுவேன், நான் உட்காந்து உங்ககிட்ட பேசட்டுமா, எனக்கு எதுவுமே வேணாம். நான் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீயும் நானும் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கொண்டு போகிற லைஃப்பில் வந்து ஏதாவது தப்பு நடந்தால் அது வந்து நமக்கு அது வந்து நீயும் நானும் தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். உன்னுடைய பாஸ்ட் லைஃப் எனக்கு தேவையே கிடையாதுன்னு ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். யார் ஒருத்தர் அந்த பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசாமல் நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்குமோ அதை வச்சு கொண்டு போகிறாங்களா, அதுதான் கரெக்டான ஒரு வேவாக இருக்கும். ஏன் அந்த பாஸ்ட் லைஃப் ஒருத்தவங்க பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்களுடைய கடந்த வாழ்க்கையில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். சரிங்களா? நமக்குன்னு வந்ததுக்கப்புறம் நமக்காக உண்மையாக இருக்காங்களா, அதுதான் விஷயம். அதுதான் அவரும் எனக்கு சொன்னார். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லும்போது தம்பி வந்து அவங்க பாட்டி வீட்டில் படிச்சுட்ருக்காருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னோடதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. ஆனால் அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கல. இது நாங்கள் வந்து நார்மலாக நாங்கள் கொண்டு போனோம். இந்த ஒரு நார்மலாக வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது என் கூட வந்தாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எனக்கும் வந்துட்டு இந்த சாரீ பிஸ்னஸ் வந்து அந்த வீட்டில் எனக்கு அவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்தனால அந்த பிஸ்னஸை வந்து ஒரு ஷாப்பாக மாற்றினேன். அவர் சொல்லி தான் ஷாப்பாக மாற்றணும், வீடு மாற்றினேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் அங்கே வந்து ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு சப்போர்ட்டிவாக வந்தாங்க, எனக்கு வந்து பாதுகாப்பாக வந்தாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஊரில் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, பாதுகாப்புன்னு எங்களுக்கு இங்கே யாருமே ஃபஸ்ட்டு இல்லை. எங்களுக்கு இங்கே யாருமே எனக்கு தெரியாது. எத்தனையோ நாள் வாசல்லையே வந்துட்டு அவர் வந்து காரில் வந்துட்டு வேலைக்கெலாம் அவர் ட்ராவலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு கார்லேயே கூட எத்தனையோ நாள் எங்கள் வீட்டு வாசல்லையே படுத்திருக்காரு காரில். இதெல்லாம் வந்து நாங்கள் மேரேஜ்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கும் போது மட்டும்தான் நாங்கள் வீடு மாற்றினதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து நாங்கள் சொல்லி நாங்கள் வீடெல்லாம் நாங்கள் ஒரே வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எங்களுடைய பாப்பாவுக்கு சொல்லி, வயசுக்கு வந்த பொண்ணு அப்போ அவளுக்கெல்லாம் நாங்கள் எவ்வளோ நாங்கள் வந்து அவள் வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து எங்கள் பாப்பா வந்து எங்களை வந்து புரிஞ்சுக்கணுன்றக்காக நாங்கள் எவ்வளோ நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம் தெரியுங்களா? எங்கள் பாப்பாவுக்காக நாங்கள் எவ்வளோ நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம் தெரியுங்களா உங்களுக்கு? பாப்பா இன்னைக்கு வந்து அவ்வளோ வந்து அவள் அவ்வளோ அன்பாக வந்து அந்த அப்பான்னு கூப்பிட்றது, அது வந்து அவள் போய் இப்படி கட்டி பிடிக்கிறா, கூட கூட உட்காடுறா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அந்த சின்ன சின்ன வயசுலேருந்து இப்போ இவனோட வயசுலேருந்து இப்போ நான் அவங்க கூட இப்படி நான் உட்காருவேன். அந்த மாதிரி கூட வந்து என் பொண்ணு அப்படி யார் கூடயும் உட்கார்ந்தது இல்லை. அதனால என்னவோ அவர் கூட பெரிய பொண்ணு அப்படின்றத மறந்து அந்த குழந்தை மாதிரி போய் அவர்கிட்ட பண்றதெல்லாம் அவங்க கண்ணோடது தப்பா தெரியுது. பெத்தவளுக்கு தெரியுங்க எது வந்து காமம், எது வந்து அன்பு, எல்லாமே எனக்கு தெரியுங்க. அந்த குழந்தை மனசுல ஏங்க இப்படிலாம் ஒரு விஷயத்தெல்லாம் ஏங்க அப்படி கொண்டு வரீங்க? அந்த கமெண்ட்ஸை போட்டு அந்த குழந்தைங்களை ஏங்க இப்படிலாம் பாடா படுத்துறீங்க? இப்போ நானே அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். எனக்கே அது கஷ்டமா இருக்கு. ஒரு அப்பாவா ஒரு பொண்ணை தானே நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவர்கிட்ட இப்போ அந்த குழந்தை மேலே கை போட கூட அவர் தயங்குறாரு. உங்களோட அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட வார்த்தைகள் எல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை நான் கையெடுத்து கேட்டுக்கிறேன். என்னை எது வேணாலும் பேசுங்க. இது நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் சிஸ்டர். இதில் எது நடந்தாலும் நான் தானே சிஸ்டர் ஃபேஸ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், தவறாக எதுவும் பேசாதீங்க. இது எங்கள் லைஃபு, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாங்க. நான் ஒரு ஃபேமிலியாக வாழணும் ஆசைப்பட்டேன், நீ இன்னும் ஃபேமிலியே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. மேரேஜ் ஆகாதனால நீ இன்னும் ஃபேமிலியே இல்லை, நீ எல்லாம் என்ன ஃபேமிலி? அசிங்கமாக இருக்குது, உன்னோடைய எல்லாமே வந்து ரியலாகவே இல்லை, ஆக்டிவாக இருக்குது, எல்லாமே வந்து ஒரு ஆக்டிங்காக இருக்குது, அடுத்தவங்களை பற்றி காப்பி பண்ணுற, இது பண்ணுற, அது பண்ணுறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்கு யாரோட வீடியோஸும் பார்க்க போய் எங்களுக்கு டைமே கிடையாது. எங்களோட வேலை இப்போ கூட உட்காந்து பேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஆமாம், இப்போ கூட பிரிண்ட் எடுத்து பேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நைட்டு மணி இப்போ 11 மணி ஆக போகுது. இப்போ நாங்கள் தான் அந்த வேலையை பார்த்துக்குறோம். சொல்லப்போனால் அந்த சாரீ பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் அவர் உள்ளார வந்தார். என்னுடைய சேஃப்டிக்கும் என்னுடைய பொண்ணோட சேஃப்டிக்காக தான் வந்தார். இப்போ வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்போன்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதனால் வந்து பர்ச்சேசிங்காக வெளியே போக வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் கோயிலுக்கு போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போக்காக அங்கே இங்கே அலைஞ்சு எல்லாமே நான் வீடியோவே போட்டிருந்துருப்பேன். இதனால் மட்டும்தான் நாங்கள் சேர்ந்துருக்க வேண்டிய கட்டாயத்தினால நாங்கள் இருந்திருக்கோம். சரிங்களா?
இனி அவரு நான் தான், எங்கள் குழந்தைங்க அவ்வளோதான். இதுதான் எங்கள் லைஃபு. மேரேஜ் பண்ண போகிறோம் தான், பண்ணாமலாம் இப்படியே இல்லை சரிங்களா. இப்படியெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. எனக்கு தெரியும் எப்போ பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன சொல்லிட்டு. எங்களுக்குன்னு பெரியவங்களாம் இருக்காங்க வீட்டில். எல்லாருடைய பர்மிஷனோட தான் நாங்கள் பண்ணணும். எல்லாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காமல் வார்த்தைகளை விடாதீங்க. எல்லாமே ஓப்பனாக பேசி தைரியமாக பேசி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு சிங்கிளாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. யாருடைய காசு பணத்துக்காக ஆசைப்படுறவ எவ்வளோ வந்து குடும்பமாக வாழணும் ஆசைப்பட மாட்டா சரிங்களா. பேசணும்னா நிறையா பேசுவேன், இன்னும் நிறையா பேசுவேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த குழந்தையோட அன்பை வந்து கொச்சப்படுத்தாதீங்க. ஒரு ஷால் அந்த பின் குத்தி விட்டு அதெல்லாம் வந்து தப்பாக பேசுறீங்க இல்லையா. இந்த ரீல்ஸ் போடுறவங்களுக்கு வந்து பின் குத்த தெரியாதான்னு கேட்டிருந்தீங்க. என் பொண்ணு வந்து ஷாலே ஃபஸ்ட்டு போடாது. அவர் வந்து தங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அந்த ஷாலை அவர் போட்டு விட்டார். அது அப்படியே போயிட்டு வந்துச்சு ஸ்கூலுக்கு. இது வந்து ஒரு அன்பில் பண்ண அதை நான் வீடியோ எடுத்தேன். அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதை நான் வந்து எடுத்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்கிறாங்க சிஸ்டர், உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் அன்பை நீங்கள் வெளியே போட உங்கள் எல்லாருடைய கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்கும், உங்களுடைய அன்பை உங்களோட வச்சுக்கோங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா. அது என்னவோ தெரியல, நான் ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணி இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து குறைச்சிக்கிறேன். எல்லாமே இதுக்கப்புறம் கண்டென்ட் வீடியோஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சாரீ பிஸ்னஸோடது இருக்கும். அடுத்தடுத்து எக்ஸ்போலாம் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே ஏது அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறோம். தம்பி வந்து இங்கே வந்து ஸ்கூல் நாங்கள் வந்து அட்மிஷன் போட்டாச்சு. இங்கே நியர்பையில் தான் போட்டிருக்கோம். ஃபீஸ்லாம் கட்டிட்டோம். அவனுக்கு நாளைக்கு தான் போய் நோட் புக்ஸ்லாம் நாளைக்கு வாங்குகிறோம். அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் நான் என்னென்ன அப்டேட்டுன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து நம்ம டூர் போயிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கான வீடியோவுமே நான் உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எங்கே போகணும் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜெகாவிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மில்லியன் அடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 35,000 பேர் கிட்ட வர வேண்டியிருக்கு. ஸோ சீக்கிரம் எல்லோரும் வந்து யாரெல்லாம் வீடியோ முழுமையாக பார்த்தீங்களோ, நம்மளுடைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோஸ் யாராவது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா, நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.